ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்மலாக எப்போதும் பார்க்குற வீடியோவில் மாதிரி தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். எப்படின்னா ஸ்பீச் டிலேயில் எப்படி ஐ கான்டாக்டை குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் குழந்தைக்கு நான் எப்படி ஐ கான்டாக்டை கொண்டு வந்தேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி குழந்தைங்களோட ஐ கான்டாக்டை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு சில கைடன்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண வச்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்ட் இல்லை அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, குழந்தைங்க உங்கள் ஃபேஸை பார்த்து பேசுகிறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். முகத்தை பார்த்து பேசுகிறாங்களா, நம்ம சொல்கிறதுக்கு நம்ம கண்ணை பார்த்தோ நம்ம கேட்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நம்ம தான் அவங்க ஐ கான்டாக்டை கொண்டு வர வைக்கணும். அதுக்கு நார்மலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்கள பிறந்ததுலேருந்தே குழந்தைங்கள நம்ம தூக்கி வச்சு கண்ணை பார்த்து தான் பேசணும். நம்ம பேசாமல் இருந்தால் அவங்க கண்ணை பார்த்து தான் பேசணுன்றதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் சில இந்த ஆட்டிசத்தினால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கண் பார்த்து பேசுகிறதுல சில சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றி கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப்போ அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த கண்டுபிடி அப்படின்னு பிடிச்சா அப்படின்னு குழந்தைங்கள ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுவோம்ல, அதுதான் அந்த மாதிரி விளையாடணும் குழந்தைங்க கிட்ட. அப்போ தான் குழந்தைங்க கண்டுபிடிச்சி தேடுவாங்க, பார்ப்பாங்க. அந்த மாதிரி விளையாட்டுகளை நம்ம விளையாட கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்ட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கலராக கண்ணாடி இருக்குது. கண்ணில் போடுற கிளாஸஸ் சொல்கிறேன், கலராக இருக்குது. அதுலேயே நிறைய மாடிஃபைட் பண்ணி இப்போ வந்திருக்கு. இப்போ எப்படின்னா, அந்த கண்ணாடியிலே அனிமல்ஸ் போட்டது, அதாவது எப்படி பிக்சராக இல்லை, அது அனிமல் மாதிரி சேஃப்லேயே செஞ்சு வைக்கிறாங்க. மான் மாதிரி போட்டது, கரடி மாதிரி போட்டது, அந்த மாதிரிலாம் நிறைய கண்ணாடி இருக்கும். அதை ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கண்ணாடியை நேருக்கு நேராக குழந்தைங்கள்ட்ட போட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா குழந்தைங்களும் அதை பார்ப்பாங்க. கண்ணு பார்ப்பாங்க. நம்ம ஒன்று வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒன்று போட்டு விட்டோம்னா அவங்களுக்கு கண் பார்த்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷேப்பில் உள்ள கண்ணாடி எப்படின்னா நிறைய ஷேப்பில் இருக்குது. ஸ்டாரில் இருக்குது, ஆப்பிளில் இருக்குது, மேங்கோவில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்குது அந்த கண்ணாடி. அது நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் செக் பண்ணி நெட்டில் அவைலபிளாக இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அப்படின்றத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்மைலி ஸ்டிக்கரு, இந்த மாதிரி நிறையா ஸ்டிக்கர் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டிக்கரை வாங்கி உங்கள் ஃபேஸில் ஒட்டிக்கிற சொன்னாங்க. என் ஃபேஸில் நான் ஒட்டிக்கிட்டேன். ஸ்மைலி ஸ்டிக்கர், நிறையா ஸ்டிக்கர் கடையில் எமோஜிலாம் இதெல்லாம் இருக்குது. அதை வாங்கி முகத்தில் ஒட்ட சொன்னாங்க. ஆனால் நான் அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலை. என் வீட்டில் நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர் பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒட்டிக்கிட்டேன். ஒட்டினா என் பையன் என்னை பார்க்க ஆரம்பித்தான். அந்த ஃபேஸ் ஃபுல்லாக ஒட்டி அந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கரை ஒன்று எடுக்க வச்சேன். அவன் எடுத்துட்டு அவன் ஃபேஸில் ஒட்டிக்கிட்டான். இது ஒரு எக்ஸசைஸ். இது நம்ம பண்ணுனா அவனுக்கு ஐ கான்டாக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு. இந்த மாதிரி பண்ணல. அடுத்து நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, பபுள்ஸ் ஊதுறதை பற்றி நான் அன்றைக்கே ஒரு பேசையில் சொல்லியிருந்தேன். பபுள்ஸ் வாங்கி ஊதுனேன். எப்படின்னா, நம்ம பபுள்ஸை வாங்கி முன்னாடி அவன் கண்ணுக்கு நேரம் வச்சு நம்ம ஊதையில் அந்த பபுள்ஸ் அவன் நேராக பார்ப்பான். பார்க்கையில் அவனுக்கு ஊதணும்னு ட்ரை பண்ணுவான். அப்போ நேருக்கு நேரம் அந்த பபுள்ஸ் மேலே பறக்கிறத அவன் பார்ப்பான். நம்மளை பார்த்து அது பறக்குது அப்படின்றத அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்குவான். அதுவும் இல்லாமல் அந்த பபுள்ஸ் ஊதுறதுனால இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேறு உங்களுக்கு இருக்குது. அந்த பபுள்ஸ் போகையில் அதை ஃபிங்கரை வச்சு உடைக்க சொல்லணும் குழந்தைங்கள. அந்த ஃபிங்கரை வச்சு உடைக்க சொல்லணும். ஃபிங்கரை வச்சு உடைக்கையில் அவனுக்கு விரலை காட்டி சுட்டி அப்படின்றதுக்கான ஆன்சர் பண்ண தெரியும். இதுதான் வேணும், இது வேணும் அப்படின்றத வாயில சொல்ல முடியாட்டினாலும் கையை காமிக்கிறதுக்கு அந்த பழக்கமும் வரும். அப்போ குழந்தைங்க கையை காமிக்காம பபுள்ஸை உடைக்க சொன்னால், என் பையனுக்கு என்ன உடைக்க தெரியல. அவன் என்ன பண்ணனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பபுள்ஸை பார்க்கையில என்ன பண்ணனா, கையை வச்சு 5 விரலையும் போட்டு அந்த பபுள்ஸ் இப்படியே பிடிச்சான். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இப்படி பபுள்ஸை உடைக்க சொன்னால் அப்படி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஆள்காட்டி விரலை பிடிச்சி அந்த பபுள்ஸை நான் உடைக்க சொன்னேன். உடைச்சான். அதுக்கப்புறம் தான் பபுள்ஸை உடைச்சான். அதுக்கப்புறம் பிடிச்சி பழகவும் அவனாவே அந்த விரலை வச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இந்த பபுள்ஸ் வச்சு ஊதுறதும் ஐ கான்டாக்ட் கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து இந்த ஃபனி மாஸ்க் அப்படின்றப்ப இந்த கோயிலில் திருவிழா, இந்த ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகல இந்த நிறையா கடைகளில் மாஸ்க் விற்கும் பார்த்தீங்களா, நிறைய டிசைன்ஸில் மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் விற்கும் பார்த்தீங்கன்னா, கரடி பொம்மை இந்த மாதிரி இருக்கும், யானை இந்த மாதிரி இருக்கும், புலி இந்த மாதிரி இருக்கலாம் மாஸ்க். அதை வாங்கி குழந்தைங்களுக்கு மாட்டி நம்மளும் மாட்டி விளையாடுறதுட்டா அவனுக்கு அந்த மாஸ்க் இடையில கேப் இருக்கும் பாருங்க கண்ணு. அப்போ கண்ணை ஊற்று பார்க்குறதுக்கும் அந்த மாஸ்க்கை பார்க்குறதுக்கும் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ கான்டாக்ட் ஈஸியாக வரும். விளையாடவும் என்ஜாய் பண்ணுவான். அதனால இந்த மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அதுக்கு பப்பட் ப்ளே
இது எப்படின்னா அந்த ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிங்கரில் அந்த பொம்மை மாதிரி குட்டி குட்டியாக பொம்மை விற்கும். அந்த ஃபிங்கரில் பப்பட் வச்சு குட்டி குட்டியாக பொம்மை விற்கும். அதை வாங்கி இங்கே 1 2 3 4 5ன்னு வரிசையாக விரல மாட்ட சொன்னாங்க. அந்த பொம்மை வந்து எனக்கு கிடைக்கல. அந்த பொம்மையை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து அந்த ஃபிங்கரை இப்படி காமிக்கையில் உத்து நோக்குவாங்க, கான்சன்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். அந்த விரல ஒன்று ஒன்றா பப்பட் அப்படி மாட்டையில் அந்த பொம்மைகளை பார்ப்பாங்க. எனக்கு அந்த பப்பட் கிடைக்கல, அந்த பொம்மை கிடைக்காததுனால நான் என்ன பண்ணேன்னா பலூன்ஸை வாங்கி தான் மாட்டினேன். ஒவ்வொரு வரலையும் ஒவ்வொரு கலரில் உள்ள பலூனை மாட்டி அதில் ஏதாவது ஒரு ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். பலூனில் வரைஞ்சி அது கலர்ஃபுல்லாக அட்ராக்டாக தர்ற மாதிரி ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு பிக்சரை வரைஞ்சி ட்ரா பண்ணி அதை அவன் காமிச்சு அவன் வந்து பார்க்க வச்சேன். இது ஒரு ஐடியா. உங்களுக்கு கிடைச்சா அதை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால நான் பலூனை வச்சு பண்ணினேன். விரலில் மாட்டி அதில் ட்ராயிங் பண்ணி அதை குழந்தைய பார்க்க வச்சேன். அடுத்து வந்து ஹேட்ஸ் தொப்பி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் கலராக டிசைனாக இருக்கும்ல தொப்பி கேப், அதை வாங்கி நம்மளும் மாட்டி அவனையும் மாட்ட வச்சா அவன் நம்மளை வந்து உத்து நோக்குவான், நம்மளை பார்ப்பான். நம்மளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு ஐ கான்டாக்ட் ஈஸியாக வரும். இது ஒரு ஸ்டெப்பு. முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பால். மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து பால்லாம் ஈஸியாக த்ரோ பண்ணி விளையாடுவாங்க. அவங்க பக்கத்தில் வச்சு அவங்க ஒரு பாலை வச்சு அவனை த்ரோ பண்ணி நீங்களும் அவங்ககிட்ட நம்ம என்கிட்ட வீசு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் மாற்றி போட்டு விளையாடுறதுனாலையும் அவங்களோட ஐ கான்டாக்ட் லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அவனுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சமாவது மாறும். ஐ கான்டாக்ட் வந்துட்டாலே ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஐ கான்டாக்ட் வந்துட்டாலே ஸ்பீச்ன்றது வந்துடும். ஐ கான்டாக்ட் வந்துட்டாலே நம்ம பேசுகிறத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. பேசுகிறத கவனித்து புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 5-6 மாதம் கவனித்தாலே லாங்குவேஜ்ன்றது புரிய ஆரம்பிச்சிட்டு அவங்களோட ஸ்பீச் வந்துடும். இதனால தான் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணேன். இதே மாதிரி என் பையனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு நல்லா ஸ்பீச் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது இந்த மாதிரி ஸ்பீச்சில் டிலே ஆயிருந்துச்சுனாவோ இந்த ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம்ன்றது கண்டிப்பாக உங்கள் பையன்கிட்ட தெரியும். ஓகே, நான் பேசி இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.